இன்றைய நாளிலும் எங்களுடைய தென்மராட்சியில் உள்ள பல பாடசாலைகள் இணைந்து கொண்டிருந்தது. அதில் சுமார் 650க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இங்கே இந்த டேக் கேர் வேலை திட்டத்தில் இணைந்திருந்தார்கள். அந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விழிப்புணர்வுகள் சம்பந்தமாகவும் விபத்துகள் சம்பந்தமாகவும் பல தெளிவூட்டல்களை வழங்கியிருந்தோம். எனவே சந்தோஷமாக மிக மிக ஆர்வமாக இந்த பாடசாலை மாணவர்கள் எங்களுடைய இந்த டேக் கேர் வேலை திட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததை எங்களால் காண முடிந்தது. இன்று எமது பாடசாலையில் கிளீன் ஸ்ரீலங்கா எனும் வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் என்ற அமைப்பினூடாக போலீசார் மூலமாக மிகச்சிறந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எமது பாடசாலை சேர்ந்த மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதை ஏற்படுத்தி தந்த எமது வசந்த நேயர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நமக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்தது. எவ்வாறென்றால் இன்றைய காலத்திலே மிகவும் தேவையான ஒன்று போக்குவரத்து தொடர்பான முறையான அறிவுறுத்தல்களை மாணவர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துரைப்பது. அந்த விடயத்தை இன்றைய தினம் மிகச்சிறந்த முறையிலேயே நமக்கு வழங்கியிருந்தனர். உண்மையிலேயே இது ஒரு காலத்துக்கு தேவையான விடயம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி திட்டத்தை எமது பாடசாலையில் ஒழுங்கமைத்து தந்த வசந்தம் டிவிக்கும் வசந்தம் எஃப்எம்மிற்கும் மாணவர்கள் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படியான இந்த நிகழ்வுகள் இந்த பாடசாலையில் மட்டுமல்ல, இன்னும் பல பாடசாலைகளுக்கு ஏனைய வலயங்கள் மாவட்டங்களுக்கு முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு முன்னெடுக்கின்ற போது உண்மையிலேயே மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க சிறப்பான தற்கால மாணவர்களுக்கு வேண்டிய விழிப்புணர்வாக அது அமைந்திருந்தது. இந்த திட்டத்தை முன்னெடுத்த ஜனாதிபதி செயலகத்திற்கும் இதனை எங்களிடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்த கல்வி அமைச்சு மற்றும் வசந்தம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய பணி அர்ப்பணிப்போடு அவர்கள் இங்கே சேவையாற்றி கொண்டிருப்பதையும் நேற்றைய தினம் இருந்து இன்று வரை அவர்கள் இதற்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது. எங்களுடைய வலயத்தின் சார்பாக அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் சார்பாக வீதி விபத்து சம்பந்தமான அறிவுரைகள், அதை தடுப்பது எப்படி, அதில் மாணவர்களின் பங்களிப்பு, மாணவர்கள் வீதி விபத்து சம்பந்தமான நடவடிக்கைகளை எப்படி எடுக்க வேண்டும், அதில் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது சம்பந்தமான முழு விவரணங்களும் மோட்டார் வாகன போக்குவரத்து சார்பாக வழங்கப்படுகிறது. இது உண்மையிலே மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி திட்டமாக அமைந்திருப்பது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு நடத்தி வரும் ஐடிஎன் நிறுவனத்தாருக்கும் வசந்தம் நிறுவனத்தாருக்கும் ஏனைய அனுசரியாளர்களுக்கும் மோட்டார் வாகன போக்குவரத்து சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் சுவாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்காண்டு ஐடிஎன் இவை 4 இணைந்து கொண்டு இந்த வேலைத்திட்டத்தை நாடுபுறாகவும் சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றது. எனவே அடுத்த வேலைத்திட்டம் எதிர்வரும் 25ஆம் தேதி மற்றொரு பாடசாலையில் இடம்பெற இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய சாவக்கச்சேரி இந்து கல்லூரியிலிருந்து இன்றைய நாள் வேலைத்திட்டத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்.